விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த காணொலி பதிவில் என்ன பார்க்க போறோம்னா கம்பு பயிர் சாகுபடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பு பயிர் சாகுபடியை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா பாஜிரா கல்டிவேஷன் இல்லைன்னா பாஜிரா கல்டிவேஷன் இல்லைன்னா பியர் மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பு பயிர் சாகுபடியை நம்ம விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் உள்ள நடுவில் என்னென்ன இன்டர்கல்ச்சுரல் ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலி பதிவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பு பயிர் உங்கள் வயலில் நீங்கள் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன உழவு பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போடக்கூடிய உழவு மோல்டு, அதாவது நீங்கள் உங்கள் நிலத்தில் மானாவரியை நம்பி விவசாயம் பண்ணுற விவசாய பெருமக்கள் எல்லாருமே அவங்களோட நிலத்தை 6 மாதம் விவசாயம் பண்ணுவாங்க, இன்னும் 6 மாதம் விவசாயம் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த 6 மாதம் கழித்து மழையை நம்பி கம்பு போகிற விவசாய பெருமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட நிலத்தை ஃபஸ்ட்டு இந்த சட்டி கிளப்புன்னு சொல்லுவாங்க, அது ஆங்கிலத்தில் டிஸ்க் ப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ஒரு உழவு போட்டுருவாங்க. அதுக்கடுத்து மேற்கொண்டு 2 டில்லர் அடிப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரெகுலராக தோட்டம் வச்சுருக்கீங்க, நம்ம ரெகுலராக மாற்றி ரொட்டேஷன் அடிப்படையில் நம்ம விவசாயம் பண்ணுவோன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் டிஸ்க் ப்ளோ பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன ஃப்ளோ பயன்படுத்தலாம்னா மோல்டு ப்ராட் ப்ளோன்னு சொல்லுவாங்க, அதாவது மோல்டு கலப்பைன்னு சொல்லுவாங்க. அந்த கலப்பையை நீங்கள் உங்கள் வயலில் ஒரு 1 டைம், அதாவது கிழக்க மேற்க 1 டைமு கிழக்க மேற்க, அதாவது 1 டைம் நீங்கள் உங்கள் வயலில் நீங்கள் அதை வச்சு உழுதுட்டு அதற்கடுத்து டில்லர்ட்டு சப்போஸ் உங்கள் வயலில் நீங்கள் உழுது மழை பெஞ்சிச்சுன்னா கொஞ்சம் அங்கங்கே களை இருக்கும், அந்த களையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் டில்லர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டில்லர் நார்மலாக யூஸ் பண்ண மாட்டாங்க, 2 டைம் டில்லர் அடிப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு டில்லர் உங்கள் வயலில் பயன்படுத்தல கிழக்கும் மேற்குமா உழுவாங்க, அதற்கடுத்து வடக்கு தெற்கா உழுவாங்க. இந்த மாதிரி 2 தடவை டில்லர் உங்கள் வயலில் பயன்படுத்திட்டு அதற்கடுத்து 3ஆவது தடவை என்ன பண்ண சில விவசாய பெருமக்கள் அந்த கம்பு அப்படியே டில்லர்லேயே போடுவாங்க. அதாவது டில்லரில் 4 சைடு பைப்பு இருக்கும், இந்த சைடு 3 பைப்பு இருக்கும், அந்த சைடு 3 பைப்பு இருக்கும், அதிலே விதையை போடுவாங்க. அது சில விவசாய பெருமக்கள் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கம்பு பயிர் நாங்கள் எப்படி விதைச்சோம்னா எங்கள் அப்பா கையிலே தான் தூவினார். அதாவது நல்ல மழை பெஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு டிஸ்க் ஃப்ளோ போட்டோம், அதுக்கடுத்து 2 மோல்டு ஒரு டிஸ்க் ஃப்ளோ போட்டு அதுக்கடுத்து 2 டில்லர் வயலில் பயன்படுத்திட்டு அதற்கடுத்து ஒரு நல்ல மழை பெஞ்சிச்சு. அந்த மழையில் எங்கள் அப்பா நல்லா விதைச்சி விட்டு அதற்கடுத்து ஒரு கரெக்டாக ஒரு 2 நாள் கழித்து நல்ல மழை பெஞ்சிருச்சு. அதனால எங்களுக்கு கம்பு பயிருக்கு தண்ணி விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதற்கடுத்து நம்ம கம்பு பயிர் இப்போ நம்ம கம்பு பயிரை விதைச்சிட்டோம். அதாவது கம்பு பயிருக்கு எப்படி நம்ம உழவு செய்யணும், என்ன மாதிரி கலப்பைகள் பயன்படுத்தணும், அதற்கடுத்து நம்ம கம்பு பயிருக்கு என்ன மாதிரி விதைகள் பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போது உங்கள் உரக்கடையில் என்ன விதை உங்கள் ஏரியாவில் விற்கிறாங்களோ அந்த விதையை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா உங்கள் ஏரியாவுக்கு என்ன விதை சூட்டபிள் அப்படின்னு ஃபெர்டிலைசர் ஷாப்பில் உள்ளவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த விதை வாங்கி வச்சுருப்பாங்க. நம்ம அந்த விதையை யூஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு விதையில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அதாவது உங்கள் தாலுகாவில் இருக்கக்கூடிய ஏடி ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஏடி ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கேட்டு உங்களுக்கு தேவையான தகவல் நீங்கள் அங்கே பயிரை பற்றி நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற நாங்கள் இப்போ யூஸ் பண்ண விதை என்ன விதைனா கம்பு பைனரி விதை யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த விதை யூஸ் பண்ணுறது நாங்கள் எப்போதுமே ரெகுலராக நாங்கள் பைனரி விதை யூஸ் பண்ணுவோம். அதனால எங்கள் அப்பாவுக்கு பைனரி ரகம் பிடிக்கிறதுனால பைனரி எங்கள் அப்பா வாங்கி போடுவார். இப்போ நீங்கள் உங்கள் வயலில் கம்பு விதை விதைச்சிட்டிங்க. விதைச்ச உடனே கரெக்டாக ஒரு 15 டேஸ், ஓகே, ஒரு 15 டேஸ் 20 டேஸ்க்குள்ளே, அதாவது ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே கண்டிப்பாக களை வரும். அந்த களையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஹேண்டு களை எடுக்கிறது, அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கை களை எடுக்கிறது ரொம்ப நல்லது. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் கொலை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி களை உங்கள் வயலில் இருந்துச்சுன்னா நீங்கள் கம்பு பயிருக்கு அட்ரசின் அப்படிங்கிற ஒரு மருந்து, அதாவது அது ஒரு களைக்கொல்லி மருந்து, அந்த மருந்தை நீங்கள் யூஸ் பண்ணால் போதுமானது. மற்றது நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் வயலில் புல்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆள் விட்டு களை எடுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம கம்பு பயிரை பொறுத்தவரையில் நம்ம ஒரு தடவை களை எடுத்தால் போதும். அது அவங்கவுங்க ஏரியாவில் என்ன மாதிரி களை இருக்கோ அந்த மாதிரி பொறுத்து. இப்போ எங்கள் ஏரியா எங்கள் தோட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரே ஒரு கை களை மட்டும்தான் எடுத்தோம். அதற்கடுத்து நாங்கள் எந்த கை களையுமே எடுக்கல. நாங்கள் அதற்கடுத்து கரெக்டாக ஒரு 30ஆவது நாள் நாங்கள் என்ன பண்ணோம்னா 30 நாள் கம்பு பயிரோட வளர்ச்சி 30ஆவது நாளில் கம்பு பயிரோட வளர்ச்சி எவ்வளோ இருக்குன்னா கரெக்டாக உங்களோட முட்டிங்காலுக்கு மேலே வந்திருக்கும். கொஞ்சம் உங்கள் இடுப்புக்கு மேலே போயிருக்காது, உங்களோட முட்டிங்காலுக்கு மேலே வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு மூடை டிஏபி, சப்போஸ் டிஏபி இல்லைன்னா பாக்டம்பாஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெட்டை யானைன்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில், நம்ம அந்த உரங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம்.
அதுவும் யூஸ் பண்ணலாம். நாங்கள் மேற்படி என்ன கொடுத்தோம்னா கம்புக்கு வந்து நேனோ யூரியா வந்து நாங்கள் ஸ்ப்ரே பண்ணோம். நாங்கள் வந்து எங்கள் வயலில் கம்புக்கு வந்து என்ன உரங்கள் கொடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அந்த கரெக்டாக அந்த 30 நாள், அதாவது 25 நாள்லேருந்து அந்த 30 நாளுக்குள்ளே ஒரு டிஏபி உரம், அதாவது ஒரு டிஏபி மூடை வந்து நாங்கள் விதைச்சி விட்டோம். எடுத்து அந்த நேனோ யூரியா அப்படிங்கிற ஒரு பாட்டில் இருக்குது. அந்த நேனோ யூரியாவில் வந்து கிட்டத்தட்ட 20% வந்து நைட்ரேஜன் இருக்குது. அந்த நைட்ரேஜன் வந்து பிளான்ட்டுக்கு வந்து போதுமானது. அந்த பாட்டில், அதாவது நம்ம யூரியா மூடை போடுறதுக்கு பதிலாக நாங்கள் விதைச்சது வந்து டிஏபி மூடை. டிஏபியில் வந்து 18% நைட்ரேஜன் இருக்குது. அது வந்து பயிருக்கு போதுமானதுன்னா அது வந்து கீழேருந்து எடுக்கிறதுக்கு பாஸ்பரஸ் சத்துக்கு போதுமானது. நாங்கள் இலை வழியாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இலை வழியாகவும் நாங்கள் கரெக்டாக அந்த டிஏபி விதைச்சி கரெக்டாக ஒரு 7 நாள் 8 நாள் கழித்து தான் நாங்கள் இந்த இலை வழியாக இந்த நேனோ யூரியா அப்படிங்கிற பாட்டிலில் நாங்கள் இந்த நேனோ யூரியா பாட்டிலில் வந்து நாங்கள் கம்பு பயிருக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம். இந்த நேனோ யூரியாவில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நைட்ரேஜன் சத்து இருக்குன்னா 20% வந்து நைட்ரேஜன் சத்து இருக்குது. இது வந்து நம்ம இலை வழியாக தெளிக்கிறதுக்கு போதுமானது. அதற்கடுத்து நீங்கள் கம்பு பயிரில் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் என்னவாக இருக்குன்னா, வேறு எந்த ப்ராக்டிஸுமே இருக்காது. ஆனால் உங்கள் ஏரியாவில் வந்து அதிகமாக மழை இருந்துச்சு, சப்போஸ் இப்போ நீங்கள் இந்த பார்க்குறீங்களா இந்த கம்பு வீடியோவில் நீங்கள் பார்க்குற அந்த கம்பில் வந்து மேலே வந்து உமியாக இருக்கா, அந்த உமி இப்போ வந்து எங்களுக்கு வந்து இது மணி பிடிச்சிருச்சு, உள்ளே வந்து மணி பிடிச்சி மேலே உமியாக இருக்குது. அந்த மேலே உமியாக இருக்கையில் நல்லா ஒரு 2 நாள், கரெக்டாக ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அப்படியே அந்த கம்பு வந்து அதோட மணியை வந்து பிடிக்காது, மணி பிடிக்காமல் அப்படியே பதறாவே இருக்கும். அதனால இந்த மழை காலத்தில் கம்பு பயிருக்கு வந்து பெரிய பிரச்சனைனா, அந்த கம்பு பயிரில் மணி பிடிக்கிறது அப்படிங்கிறது அந்த 2 வாரத்துக்குள்ளேயே நடந்து முடிச்சிடும். 2 வாரம், அதிகபட்சம் 2 வாரம், இல்லைன்னா 1 வாரத்துக்குள்ளே நடந்து முடிச்சிடும். அந்த சமயத்தில் வந்து மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த கம்பு பயிரில் அந்த மணி பிடிக்காமல் அது வந்து எம்டி பதறாவே அப்படியே இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஈல்டு இருக்காது, அது வந்து உங்களுக்கு வந்து லாஸாக தான் இருக்கும். மேற்படி வந்து கம்பில் வந்து இந்த க்ரீன் இயர் டிசீஸ் அப்படிம்பாங்க, அது வந்து மேற்படி எங்கள் ஏரியாவில் வந்து அவ்வளோவா பாதிப்பும் இல்லை. நான் எங்கள் தோட்டத்துலேயும் அது வந்து அந்த டிசீஸ் வந்து நான் அவ்வளோவா பார்த்ததில்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அந்த டிசீஸ் எனக்கு தெரிஞ்சு மக்காச்சோளத்தை விட கம்பு பயிருக்கு வந்து அதிகமான வேலைப்பாடுகள் இல்லை. இப்போ மக்காச்சோளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக இந்த மருந்து அடிக்கிறோம், இந்த புழு, அந்த படைப்புழுவுக்கே கிட்டத்தட்ட நாங்கள் அதிகமான மருந்து செலவு பண்ணுறோம். ஆனால் கம்பு பொறுத்தளவில் நோய் அப்படிங்கிறது வந்து எங்கள் வயலில் வந்து கிட்டத்தட்ட அந்த இது இல்லை. மேக்ஸிமம் வந்தாலும் அந்த க்ரீன் இயர் டிசீஸ் அப்படிம்பாங்க, அதாவது டவுன் லிமில்லியோ இல்லைன்னா அடி சாம்பல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோயினால் மட்டும்தான் கம்பு பயிர் வந்து அதிக அளவில் பாதிக்கப்படும். ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட அதிகமாக மழை பெஞ்சு நல்லா பனியாக இருந்தால் மட்டும்தான் அந்த நோய் வந்து கம்பு பயிருக்கு வரும். மற்றபடி எங்கள் ஏரியாவில் கம்புக்கு வந்து நோயின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சொல்லப்போனால் எதுவும் கிடையாது எங்கள் ஏரியாவில் பொறுத்தளவு. அதற்கடுத்து கம்பு பயிருக்கு வந்து பூச்சிகள் தாக்குதல் அப்படின்னு எதுவும் கேட்டிங்கன்னா, நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பார்த்ததில்லை. ஆனால் நான் படிச்சிருக்கேன், நான் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்ததுனால கம்பில் வந்து என்னென்ன நோய்கள் வரும், என்னென்ன பூச்சிகள் பாதிப்பு இருக்குன்னு படிச்சிருக்கேன். ஆனால் எங்கள் வயலில் நான் அதை பார்த்துருக்கேன்னா கண்டிப்பாக இல்லை, எங்கள் வயலில் நான் அதை பார்த்ததில்லை. ஆனால் கம்பை பொறுத்தளவில் எந்த புழு அட்டாக்கும் அவ்வளோவா இல்லை. ஆனால் கம்பில் வந்து இந்த ஸ்டெம்போரர் அப்படின்னு வருதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுவும் ஓரளவு லிமிட்டாக தான். ஆனால் இந்த மாதிரி மக்காச்சோளம், இப்போ நீங்கள் ஒரு கம்பு பயிர் பண்ணியிருக்கிற விவசாயிட்டையும் ஒரு மக்காச்சோளம் பயிர் பண்ணியிருக்கிற விவசாயிட்டையும் கேளுங்க, பூச்சி தாக்குதல் வந்து எதில் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த விவசாய பெருமக்கள் என்ன சொல்லுவார்னா மக்காச்சோளத்தில் தான் அதிக அளவில் பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படிம்பாரு. கம்பு பயிரை கம்பேர் பண்ணல, ஏன்னா கம்பு பயிரில் எங்கேயா தான் இருக்கும், அது வந்து நமக்கு கிட்டத்தட்ட கிரெயினை வந்து பாதிக்காது. அதாவது பொருளாதார ரீதியாக வந்து கம்பு பயிரை வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஆனால் மக்காச்சோளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மக்காச்சோளம் வந்து சின்ன பயிர்லேருந்து வளர்ந்து வர்றதுலேருந்து அந்த பெரிய பயிராகி அதுக்கடுத்து மக்காச்சோளம் அதில் கருது வரும் பார்த்தீங்களா, அப்பவும் அந்த புழுவோட தாக்குதல் வந்து இருக்கத்தான் செய்யும். இந்த வீடியோவில் நான் இப்போ சொன்னது எல்லாமே எங்கள் தோட்டத்தில் என்ன பண்ணுறோம், எங்களோட விவசாய அனுபவத்தை மட்டும்தான் நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். மற்றபடி நான் படித்தது ரிலேட்டடாக ஒரு சில பாயிண்ட் மட்டும் சொல்லியிருப்பேன். மற்றபடி இந்த பயிரில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பயிரில் கிடைக்கக்கூடிய அனுபவத்தை மட்டும்தான் நான் எல்லா வீடியோவிலும் மேக் பண்ணி சொல்கிறேன். இல்லை எங்கள் தோட்டத்தில் என்ன அனுபவம் பண்ணுவோம், இப்போ மழை பெஞ்சால் இந்த மாதிரி பயிரில் என்ன பாதிப்பு வரும், இந்த பயிர் போட்டால் என்ன பாதிப்பு வரும், இப்போ மக்காச்சோள பயிர் பண்ணால் அந்த புழுவோட தாக்குதலிருந்து அது எப்போ வரைக்கும் இருக்கும், அது எல்லாமே நான் கண்ணால் பார்த்துருக்கேன். எல்லாமே இப்போ உங்கள் ஏரியாவில், இப்போ உங்கள் தோட்டத்தில் கம்பு போட்டிருக்கீங்கன்னா எத்தனை ஏக்கர் நான் வந்து கம்பு பயிர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில்
ஃபார்மர் வந்து கம்பு பயிர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விவசாயங்கள் சார்ந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்கும் நான் நம்புகிறேன். மேலும் விவசாய பெருமக்களுக்கு பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, என்ன பூச்சிக்கு என்ன மருந்து அடிக்கிறது, என்ன களைக்கொல்லிக்கு என்ன மருந்து அடிக்கிறது, என்ன பயிரில் உள்ள என்ன களைக்கு என்ன மருந்து அடிக்கிறது, எந்த உரங்களை எதோட மிக்ஸ் பண்ணுறது, நேனோ யூரியானா என்ன, நேனோ டிஏபினா என்ன, பூக்கும் சமயத்தில் நம்ம என்ன மருந்து கொடுக்கணும் பயிருக்கு, அதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நான் கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்தனா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வரும். அதுவும் இந்த நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வரணுன்னா இந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காணொளி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களோட ஊர் வாட்ஸ்அப் குரூப் இல்லைன்னா உங்களோட டெலிகிராம் இல்லைன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி.